ஹாய் அஸ்லாம் வலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே 15th ஜூன் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ண டே. பட் பர்சனலி பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து எங்களுக்கே மறந்து போச்சு. கொண்டு கூட பண்ணலை. இப்போ பேசும்போது தான் எனக்கே வந்து ஞாபகம் வந்துச்சு. பட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. வளகாப்பு ஃபங்க்ஷன் தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து மேக்கப் எல்லாம் வந்து செய்யவே மாட்டேன். ரொம்ப கிட்ட ரிலேஷன்ஸு போனாக்கா நம்ம புர்காக்கள்கிட்ட தான் செய்யணும், அபாயா வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நான் வந்து மேக்கப்பே வந்து போடுவேன். ஏன் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி அபாயாஸ் எல்லாம் வந்து போட்டே இருந்தால் ரொம்பவே ஸ்வெட் ஆகும். ஸோ அபாயெல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஐ ஷேடோ, லிப்ஸ்டிக் இதெல்லாம் வந்து போடுவேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்து சொந்தமெல்லாம் கிடையாது. நான் ஒரு வீட்டில் வந்து கொடுத்தன இருந்தேன். ஸோ அங்கே தான் இருக்கிற ஒரு ஆன்ட்டி வந்து அவங்க மருமகளுக்கு சூல் வச்சுருக்காங்க. ஸோ அதான் என்ன சொல்கிறது, வளைகாப்பு வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கே வந்து நான் அட்டென்ட் பண்ண மாட்டேன். எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக போவேன், வளைகாப்பு தவிர. ஏன்னா அது எனக்கு கொஞ்சம் பர்சனலாக வந்து ஹர்ட்டான ஒரு விஷயம். நான் போனேன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் வரும்போது அழுதுகிட்டே தான் வருவேன். பட் இப்போவுமே இத்தனை வருஷம் கழிச்சு அதே வந்து நினச்சிருக்கக்கூடாது அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு வந்து செய்யலை, வளைகாப்பு வந்து செய்யலை. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. மீன்ஸ் ப்ரெக்னன்சியில் ஒரு சில ஆசை இருக்கும்ல, அது வந்து நிறைவேறலை அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து தெரியும். அது எவ்வளோ வருஷம் கழிச்சு அப்படின்னாலும் அந்த ஒரு தாட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப இஷ்டப்பட்டு கேட்டது இதே தான். பட் செகண்ட் பேபிக்கு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து செஞ்சார். ஃபஸ்ட்டு பேபி டைமில் தான் நான் வந்து கேட்டேன். செகண்ட் பேபி டைமில் வந்து வீட்டு வரைக்கும் செஞ்சாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு, நல்லபடியாக தான் செஞ்சார். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறது எப்படின்னா நம்ம மீண்டு வருவோமோ வரமாட்டோமோ அப்படின்ற ஒரு இது நம்மளுடைய கடைசி ஆசை அப்படின்னும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசை தான் அப்போது. அது வந்து கேட்டு வந்து செய்யலை. மேபி அதுக்கு தகுந்த மாதிரி அமையல. அவரும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசு தான், அதனால் அவ்வளோ மெச்சூரிட்டி கிடையாது. இப்போ நான் கேட்டாலும் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் இந்த ஒரு பீரியடில் தான் வந்து செய்ய முடியும் அப்படின்றது அவருக்கும் வந்து தோணலை. பட் நெக்ஸ்ட்டு பேபிக்கு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து கவனிச்சிக்கிட்டாரு. பட் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு பேபியோட இது வந்து வராது இல்லையா. ஸோ ஃபஸ்ட் டைம் ஆசைப்பட்டு ஒன்று கேட்டு செய்யலை அப்படின்னும்போது ரொம்ப பர்சனலாக பார்த்திங்கன்னா ஹர்ட் ஆகுது. ஓகே, தென் நம்ம மேக்கப்புக்கு பார்த்திங்கன்னா வந்துடலாம். இது எனக்கு பிடிச்ச ஒரு போர்ஷன். ஸோ ஐ மேக்கப் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து சுருமா வந்து வைக்கவே மாட்டேன். ஏன்னா ரொம்ப கண் எரிச்சலாகவே இருக்கும். அது வந்து எரிச்சல் இல்லாத கூட இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு கண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த 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 காஜல் வைக்கிறது கூட எனக்கு வந்து கண் எரிச்சலாக தான் இருந்துச்சு. அது எப்பேற்பட்ட கம்பெனியோட காஜலாக இருந்தாலும் சரி, ஐலைனரில் இருந்தாலும் சரி, ஒரு செகண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு கண்ணில் வந்து தண்ணியே வந்துடும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இந்த மாதிரி செஞ்சால் கூட எனக்கு கண்ணில் வந்து தண்ணி வந்துடும். இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபேஸுக்கு லோரியல் பாரிஸோட ப்ராண்ட் தான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். நான் அதிகமாக வந்து அதே தான் ஹேருக்கும் ஆகட்டும் ஃபேஸுக்கும் ஆகட்டும். எப்போ வந்து ஹேருக்காக நான் லோரியல் வந்து விட்டேனோ அதுலேருந்து என் ஹேர் ஃபுல்லாகவே வந்து தேங்காய் நார் மாதிரி ஆகிடுச்சு. பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அப்புறமா வந்து இப்போ திருப்பி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட்டு எக்ஸ்பென்சிவாக இருக்குது இப்போது. முதல்ல அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்காது. நான் மேபி ஒரு 3-4 இயர்ஸாக வந்து ஷாம்பூ போடுறது வந்து விட்டுட்டேன். அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கம்பெனி ஷாம்பூஸ். ஏன்னா எனக்கு டேண்ட்ரஃப் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து டாக்டர் சஜஷனில் தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறேன். அதனாலே வந்து அந்த லோரியல் பாரிஸ் தொடரவே இல்லை. அது வந்து கொஞ்ச நாளைக்கு நான் வந்து விட்டுருந்தேன். ஒரு 3 மந்த்ஸ்க்கு வந்து எனக்கு ஒரு அந்த ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு லோரியல் பாரிஸோடது. அதனால் வந்து விட்டுருந்தேன். அதனால் வந்த வேணை தான் இது. பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்மளுக்கு சூட் ஆகுதா நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்கணும். பட் ஃபேஸுக்கும் பார்த்திங்கன்னா அதுதான். ஃபேஸுக்கும் பார்த்திங்கன்னா நான் கண்டினியூஸாக எதுவுமே பண்ணவே மாட்டேன். ஃபேஸ் வாஷ் கொண்டு பண்ணவே மாட்டேன். வெறும் நார்மல் வாட்டரில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு எப்படி இருந்தாலும் கண்ணில் வந்து சோப் போயிடும். ஸோ அதனாலேயே வந்து நான் வந்து போடவே மாட்டேன்.
ஹேர் ஸ்டைலும் பார்த்திங்கன்னா கையிலேயே வந்து நான் வந்து சிக்கு உடச்சிருந்தேன். ஸோ இதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெட்டாக தான் இருக்குது. அதுலேயே வந்து நம்ம தலை சீவுனாக்கா இன்னும் 2 ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லோரியல் பாரிஸோட நியாசினமைன் க்ரீம் தான் நான் வந்து சீரம் தான் நான் வந்து ஃபேஸுக்கு வந்து போட்டிருக்கேன். அது கொஞ்சம் செட்டில்டாக இருக்கும், ஃபேஸுக்கு கொஞ்சம் க்ளாஸியாக கூட இருக்கும். அப்புறமா வந்து மாய்ஸ்சரைசர் நான் போடவே மாட்டேன். பட் மேபி எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, ஏன்னா ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன்ல. ஸோ கொஞ்சம் வந்து ட்ரை ஃபீல் ஆகுது ஃபேஸ் அப்படின்றதுனால போட்டேன். பட் ட்ரஸ்ட் மீ செம்மையாக செட் ஆச்சு. போயிட்டு வர வரைக்கும் நான் ஏன் தான் போட்டேனோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா லைட்டாக ஒரு லிப் பாம் மட்டும் போட்டுக்கிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேட்சாக வந்து நான் அபாயாக் மேட்சாக தான் வந்து லைட் மேக்கப்பாக வந்து போட்டிருக்கேன். என்னோடய அபாயா கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால, மீன்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் கலர், அது கலர் பேர் கூட எனக்கு தெரியல, அது மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த 4 கல் வச்சு ரிங் இருக்குல்ல, ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு டைமண்டில் வாங்கணுன்ட்டு ஆசை. எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஸோ எனக்கு மைண்டில் வந்து வச்சுருக்கேன், இன்ஷால்லா பார்க்கலாம். அது வந்து 10 ருபீஸ் அப்படின்ட்டு நான் இங்கே ஒரு கடையில் வாங்கினேன். பட் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அது பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன விரலுக்கு தான். நான் எப்போவுமே வந்து தம்ப்நெயில் அண்ட் சுண்டு விரலுக்கு, இந்த 2 விரலுக்கு தான் நான் வந்து மோதிரமே வாங்குவேன். அது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு கொடுக்கும், கைக்கே பார்த்திங்கன்னா செம்ம அழகாக கொடுக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஷால் கூட இதுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து தலையில் நிற்குது. ஸோ அதனால் இதே வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு ஷால் இருந்துச்சுல்ல, அதுதான் பார்த்திங்கன்னா இந்த அபாயாக்கு மேலே போடுறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே போயிட்டு வந்துட்டேன் அந்த மாதிரியே தான் போட்டு. அந்த ஷால் பட் வந்து தலையிலேயே நிற்காது. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த குண்டூசி போட்டு ஃபிட் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் பயம். பின்னு கூட நான் வந்து போடவே மாட்டேன், எனக்கு கொஞ்சம் பயம்தான். ஸோ அதனால் வந்து அப்படியே வந்து டக்கின் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் என்னோடது ரெடி ஆகிடுச்சு. கிளம்ப போகிறேன். அப்புறமா வந்து நான் ஒரு ப்ராடக்ட் வந்து மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும்ன்ட்டு ஆசை. பட் இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி நான் அது வாங்கின ஒரு பொருள். எப்படின்னா ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கும்போது வாங்கியிருந்தா எனக்கு கூட கொஞ்சம் ஓகே அப்படின்னு இருந்திருக்கும். நான் எப்போவுமே ட்ரெண்டு முடிச்சு தான் நான் வந்து வாங்குவேன், ஏன்னா என்னோடய பட்ஜெட் அந்த மாதிரி இருக்கும். எப்படின்னா மந்த்லி 300 என்னோடய செலவுக்காக ஏதாவது நான் வந்து வாங்குற மாதிரி வந்து பிளான் போடுவேன். ஏன்னா எப்போவுமே நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே வாங்கிக்கணும் அப்படின்னாக்கா வாங்கி கொடுக்குறவங்களுக்கும் வந்து ஹர்ட் ஆகாமல் இருக்கணும்ல. ஸோ டெய்லி வந்து 10 ருபீஸ் என்னோடய செலவுக்காக நான் வந்து தனியாக எடுத்து வச்சுப்பேன். மிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவார் ஹஸ்பண்ட். மீன்ஸ் வெளில போகிறோம் ஏதாவது சாப்பிட்ற பொருளாக இருந்தால் மட்டும்தான். மிச்சப்படி வந்து இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கோம், ட்ரெஸ்ஸு வேணும், அது வேணும், இது வேணும்னு கண்டிப்பாக வாங்கி தர மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸு தான் 3 செட் 4 செட் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருவாங்க. அது பார்த்தீங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நானாக வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் நான் டிசைட் பண்ணி வாங்கியிருக்கிற ஒன்று. 10 ருபீஸ் அந்த மாதிரி சேவ் பண்ணி 300 ருபீஸ் கிட்ட வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா எனக்கு 217க்கு வந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒன்று. இந்த பேக் வந்து குட்டி பேக், டோரா பேக் எனக்கு வாங்கணுன்ட்டு ரொம்ப நாளாக வந்து ஆசை. ஒரு 3 இயர்ஸாக நான் வந்து பார்க்குறேன், ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆசையாக இருக்கும், வாங்கணும் போல் இருக்கும். பட் நான் வந்து வாங்கவே இல்லை. இப்போ தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா பாப்பாவோட பர்த்டே வருது, அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு வாங்கினேன். பட் எனக்கே பார்த்தீங்கன்னா அவகிட்ட வந்து கிஃப்டாக நான் கொடுத்துட்டு இருந்தால் கண்டிப்பாக அவளுக்கு தான் அது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். தொட்டால் கூட கத்துவா லபன்ட்டு. அதனாலேயே வந்து அவகிட்ட சொல்லலை. நானே வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டு இது நீயும் யூஸ் பண்ணிக்கோ, நானும் யூஸ் பண்ணிக்கிறேன், அம்மா கிஃப்ட் அது அப்படின்னு சொல்லி அவளுக்கு சமாதானம் பண்ணியாச்சு. சரி ஓகே. இதில் பார்த்திங்கன்னா என்னென்னலாம் வைக்க போகிறேன் அப்படின்ட்டு அப்கமிங்கில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், புதுசு கிடையாது. இந்த மாதிரி பெல்ட்டு வந்து நம்ம ஃப்ரீ பண்ணிக்கலாம், ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. மொத்தம் வந்து 3 ஜிப் வச்ச மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோனு, ஆனால் நல்லா பெருசாகவே இருக்குது. இடம் பார்த்திங்கன்னா ஸ்பேசஸ் பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாகவே இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு செட் அப்படியே நம்ம வந்து துணியை கூட வைக்கலாம், அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பெருசாகவே இருக்குது. பேக் தான் வந்து குட்டிங்க, அது சொல்லுவாங்கள்ல ஏதோ ஒரு பழமொழி, ஸோ டக்கு ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. குட்டி இதுவாக இருந்தாலும் ஸ்பேசஸ் வந்து தாராளமாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1 டே ட்ராவல் அப்படின்னா கண்டிப்பாக இது பெஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லை நம்ம எங்கேயாவது போகிறோன்னா பெரிய பேக்காக எடுத்துகிட்டு போயிட்டா கூட இதில் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த
திங்ஸ் வந்து வைக்கிறதுக்கு நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 மொபைல், அம்மாவோடது, என்னோடது, இந்த மாதிரி வந்து 3 மொபைல் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அப்புறமா வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்து வச்சேன். பாப்பா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே அது வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். வாட்டர் பாட்டிலில் கொஞ்சம் வெயிட் ஆகிடும்ல. ஸோ பட் நல்லாவே இருந்துச்சு, நல்லா வெயிட்டும் தாங்குது. ஜிப்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கு. இதோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் அது உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். சூப்பராக பார்த்திங்கன்னா இந்த புசு புசுன்ட்டு இருக்க என்ன சொல்கிறது, லாக்கெட் என்ன சொல்கிறது, இது கீ செயின் மாதிரி ஒன்று அழகாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா செம்மையாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். ரொம்பவே ஹாப்பி நான். இந்த மாதிரி வந்து நமக்கு இஷ்டத்துக்கு வாங்கிறதுக்கு பதிலாக யாராவது வாங்கி கொடுத்தா கூட சரி, இஷ்டத்துக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்மளுக்கு பிடிச்சது 10 பொருளில் ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாக்கா செம்மையாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒன்று தான் இந்த பேகு. அப்புறமா பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் இந்த புளிப்பு மிட்டாய் மட்டும் நான் வந்து விடவே மாட்டேன். இந்த ஆரஞ்சு இது எனக்கு எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் இது போனால் அந்த பூவெல்லாம் போடுவாங்கள்ல. ஸோ ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் எனக்கு வந்து செட் ஆகும். ஒவ்வொன்று வந்து சம்பங்கி என்னவோ பேர் சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியல. அந்த ஃப்ளார் ஸ்மெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வாமிட் வந்துடும். ஸோ அதுக்காக வந்து ஒரு எப்போவுமே எடுத்து வச்சுப்பேன் சாக்லேட்ஸு, அதுவும் அந்த ஆரஞ்சு மிட்டாய். அப்புறமா வந்து ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டு, கர்ஷிப் இருக்கும், ஒரு டேப்லெட், ஹெடேக் டேப்லெட் ஒன்று எடுத்து வச்சுருப்பேன், எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்புறமா வந்து மொபைல். பிஃபோர் மேரேஜ் பார்த்திங்கன்னா அதுக்கு பதிலாக லிப்ஸ்டிக், ஐலைனர், காஜல் அது இதுன்னு எதனாச்சும் வச்சுருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸ் அதுதான். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து போயாச்சு. செம்ம கிராண்டாக பண்ணியிருந்தாங்க, சூப்பராகவே இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து தட்டு போட்டு அதில் வாழைப்பழம் இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு பதிலாக வந்து அதுவும் வந்து பேக்கிங்காக பண்ணி வச்சுருந்தாங்க. ரிட்டர்ன் வரும்போது வேணும்னா உங்களுக்கு காமிக்கிறேன், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நானும் பார்த்திங்கன்னா சூப்பராக போய் சுற்றி போட்டு வந்துட்டேன். அங்கே என்னோடய ஷால் பார்த்திங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த மேக்கப் போட்டு நான் மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கு செம்மையாக ஸ்வெட் ஆகிடுச்சு. அதனால் வந்து அந்த ஸ்கார்ஃப் கொண்டு நான் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே தான் போயிட்டு சுற்றி போட்டுட்டு கிளம்பி வந்தாச்சு நம்ம இடத்துக்கு. ஸோ பார்க்கும்போது எச்சி ஊறுதில்ல, சாரிங்க, உங்களை விட்டுட்டு நான் சாப்பிட்றேன். எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஜர்தா சிக்கன் பிரியாணி. மட்டனை விட சிக்கன் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.